நான் எங்க போனாலும் நீ என்ன கேட்க மாட்டேல்ல? நான் இப்ப காயத்ரியா பார்க்க போறேன்னு சொன்னாலும் நீ என்ன தடுக்க மாட்டே தானே? நிச்சயமா தடுக்க மாட்டேன். அப்போ வீட்லயே என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க தாராளமா போய் பார்த்துட்டு வரலாம். இதுவும் நல்ல டீலிங்கா தானே இருக்கு. நான் காயத்ரியை பார்க்க போறேன். ஐடி ஃபைல் பண்ணிருப்பான்னு பார்த்தா அதையும் பண்ணல. என்னதான் பண்றீங்க நீங்க? ஆமாங்க, நீங்க போங்க. கோமதி, என்னோட பாடி ஸ்ப்ரேவை மறந்துடாத. ஐயோ மறந்துட்டப்பா. சரி எழுதிக்கோமா. அப்புறம் இதை மறந்துட்டேன். ஃபெனாயில். ஓகே. ஆமா, அந்த ஆர்ஆர் இண்டஸ்ட்ரி செக் பிரசன்ட் பண்ணிட்டீங்களா? நான் காயத்ரியை மீட் பண்ண போறேன். விளக்குக்கு எண்ணெய் தீந்து போச்சு. ஆமாமா எழுது. திரி, கற்பூரம், அப்புறம் டிஃபனுக்கு ரவை எழுதிடு. கம்பெனி எம்டி அந்த மீட்டிங் கேட்டிருந்தேன். நாளைக்கு மறுநாள். அப்புறம் வாஷிங் பவுடர் கூட வேணும். ஆமா ஆமா, பூஜை ஐட்டம்ஸ்லாம் எழுதியாச்சு. அப்புறம் வாஷிங் பவுடர் இதெல்லாம். டிஃபன் ஐட்டம்ல வேற என்ன இருக்கு? ஈஸ்வர் இண்டஸ்ட்ரி செக் பிரசன்ட் பண்ணீங்களா? என்னது உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பவுன்ஸ் ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? சரியான விலகாத கம்பெனியா இருப்பான் போலியே. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிமா. ஆடிட்டர் ஆபீஸ் போங்க. ஐடி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாரா பாருங்க. புரியுதுங்களா? ஆமா சரி. எல்லாத்துக்கும் நானே வந்துட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே நான் ஏகப்பட்ட தலைவலில இருக்கேன். அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நீங்களே பார்த்து முடிங்க. இந்தா, எதுக்கும் நீ ஒரு தடவை பாத்துரு. எதுக்கு? நீ தான் எழுதிட்டிய, அப்புறம் என்ன? முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. சரி, அந்த குமரேசனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்ன கொடுத்தீங்களா? போலாமா? ஏன் முதல்ல அது கொடுங்க, அப்புறம் அவர் தப்பா நினைச்சுக்க போறாரு. என்ன சொல்ற? உனக்காக தான் சுப்பு. யோசிச்சு பார்த்தேன். 1000 இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. என்னைக்கும் எனக்கு நீ முக்கியமானவன். உனக்காக நான் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சேன். அதுக்காக கேவலமா நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இம்பாசிபிள். அதான் இப்படி ஒரு முடிவு. ஆமா, எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போற? உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். இவளுக்கு கூட நான் போற இடம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் காயத்ரி? நான் போறதுக்கு ஒரே காரணம் சூர்யா. சூர்யா நான் மறக்கணுங்கிறதுக்காக தான். ஆபீஸ்ல, எங்க வீட்டுல, அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் நான் எங்க போறேன்னு யார் கேட்டாலும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதனால சூர்யாவுக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. காயத்ரி, உனக்கு ஏன் சொல்லலன்னா தப்பி தவறி மூலமா கூட சூர்யாவுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காயத்ரி, கஷ்டம் எல்லாருக்கும் வரும் சுப்பு. அது வரும்போது டென்ஷன் ஆகி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் தெளிவா உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு சூர்யா மேல எந்த நினைப்பும் இல்ல. அதுக்கப்புறமும் நீ என்ன நினைச்சு பயந்தனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல.
என்ன மன்னிச்சிரு காயத்ரி. இப்ப கேளு மன்னிப்பு. யாராவது இவ்ளோ பெரிய தியாகம் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு சுப்பு. சூர்யாவை விளக்கி வச்சது கூட பெருசில்ல. நீ அவரும் வாழணுங்கிறதுக்காக ஊரை விட்டே போறேன்னு சொல்ற பாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? தேங்க்ஸ் காயத்ரி. உன் அருமை தெரியாம நான் உன்னை தப்பா பேசிட்டேன். ஏன்னா எங்க என் வாழ்க்கை நடுத்தரவுக்கு வந்துருமோன்னு அந்த பயத்துலதான் அப்படி பேசிட்டேன். நான் அன்னைக்கு சொன்னதுதான், உன் காதல் உண்மைனா நீ சூர்யாவை உன் பக்கம் திருப்பியே தீரணும். அவரை நீ மாத்த முடியலனா உன் காதலே பொய்ன்னு அர்த்தம். இல்ல, கண்டிப்பா அவரை மாத்துவேன், என் வழிக்கு கொண்டு வருவேன். நான் இதை செய்வேன். என்ன முயற்சி பண்ணாலும் நான் போற இடத்த சூர்யாவால கண்டுபிடிக்க முடியாது சுப்பு. கொஞ்ச நாள் தேடுவாரு, அலைவாரு, குடிச்சிட்டு கலாட்டாவும் பண்ணுவாரு. கண்டுக்காம விடு. தன்னால வழிக்கு வந்து வீட்டோட இருக்க ஆரம்பிப்பாரு. அப்போ உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன் அப்படின்னு அவரோட கவனத்தை உன் பக்கம் திருப்பு. இதை தவிர வேற வழி இல்லை. சரி காயத்ரி, நான் கண்டிப்பா செய்றேன். ஆனா என்ன தப்பா நினைச்சுக்காதடி. இல்ல சுப்பு, யாரையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா தப்புக்கும் நான் காரணமாயிட்டேன். அடுத்தவங்கள தப்பு சொல்ல எனக்கு என்ன யோகிதை இருக்கு சுப்பு? காயத்ரி, கோடியில ஒருத்தருக்கு கூட உன் மனசு வராது. இத தியாகம்னு சொல்றது கூட கொச்சப்படுத்துறதுக்கு சமம். நீ செஞ்சிருக்கிறது அதுக்கும் மேல. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். காயத்ரி, உங்க வீட்ல சொன்னியா? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாம் பேசியாச்சு. நான் கிளம்புறது கன்ஃபார்ம் தான். எப்ப போற? சொல்ல மாட்டேன் சுப்பு, என்ன எதுவுமே கேட்காத. காயத்ரின்னு ஒருத்தர் இங்க இருந்தா, இப்போ இல்ல, அவ்வளவுதான். இது உனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் தான். ஓகே? காயத்ரி தானே பார்க்க போயிருக்க? போ. தெரு தெருவா அலைஞ்சு தெரிஞ்சு திரும்பி வருவல்ல. இன்னைக்கு அலைஞ்ச மாதிரி நாளைக்கும் போய் தேடு. ஊர் ஃபுல்லா தேடு. பார்க்குறவங்க எல்லாரையும் கேளு. யார கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. உனக்கு அப்படியே தலை சுத்தும், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், டென்ஷன் ஆகும், கை காலாம் நடுங்கும், குடிக்கணும்னு தோணும். நல்லா குடி, ஆனா எப்பவாச்சும் எல்லா போதையும் தெளிஞ்சுதான் தீரணும். எல்லா மயக்கமும் விலகிதான் ஆகணும். அன்னைக்கு இந்த சுப்பு மட்டும்தான் உனக்காக காத்துட்டு இருப்பா. அப்ப என் அருமை புரியும். என்னை தேடி வருவேன், வந்துதான் தீரணும். இது ஏன் தலையெழுத்து இல்ல, ஓன் தலையெழுத்து. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் மாப்ள. அவ முடியவே முடியாதுன்னு கடைசி வரைக்கும் மறுத்துட்டா. அப்படி ஒரு வைராகியம், அப்படி ஒரு துணிச்சல், அப்படி ஒரு தன்னம்பிக்கை. ஒரு பக்கம் என் பொண்ணு இப்படி இருக்காளேன்னு பெருமையா தான் இருக்கு. ஆனா நான் பெத்தவன் இல்லையா? ஐயோ, தனியா ஊர் விட்டு ஊர் போறாளேன்னு துக்கம் தொண்டையை அடைக்குதுப்பா. மாமா, நான் சொல்றேன், தப்பாத எடுத்துக்காதீங்க. காயத்ரிக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் அவ எங்கேயோ இருக்க வேண்டியவன்.
இப்ப கூட பாருங்க, நமக்கு இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு போறான். இதை நினைச்சு நம்ம பெருமை தான் மாமா பண்ணோம். இந்தாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுப்பனை இல்லையோ என்னவோ, செஞ்ச முயற்சி எல்லாம் தவறி போயிடுச்சு. இப்போ அவ எங்களை காப்பாத்துறதுக்காக அவ வேலைக்கு போறா. அதே அப்படிலாம் எடுத்துக்கிறீங்க. காயத்ரி இடத்துல ஒரு பையன் இருந்தா இப்படிலாம் நினைப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் மாப்ள. ஆம்பளை புள்ளியா இருந்தா இந்நேரம் நானே அவனை கழுத்து பிடிச்சு தள்ளி இருப்பேன். என்னமோ பைத்தியக்கார மனசு, பைத்தியக்கார புத்தி. கல்யாணம் பண்ணி வாழ வைக்க வேண்டிய வயசுல வேலைக்கு அனுப்பி குடும்பப்படுத்துறோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. ஏமாமா இதெல்லாம் நினைக்கிறீங்க? அவளே வாழ்க்கையில இதை அடுத்த கட்டமா நினைச்சிட்டு இருக்கா. வாழ்த்தி வழி அனுப்பிச்சு விடுவீங்களா? அதை விட்டுட்டு அப்படிதான் செய்யணும். வேற வழி? லட்சுமி போ, அவ தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணும்னு கேட்டு உதவி பண்ணு. ம். காயத்ரி, அம்மா. நான் எடுத்து தரேன், நீ அடுக்கி வச்சுக்கோ. என்ன? ஓகே. காயத்ரி, இந்த இந்த பிங்க் போட்டுக்கிறியா? அந்த சட்டியோடுமா. இந்த அம்மா, ஆ. பாட்டி கொடுத்த வாட்ச் எங்கம்மா? ஆமா, நான் இங்க எங்கேயோ எடுத்து வச்சேன்டி. இதை எடுத்து வச்சுக்கோ. ஓ, இந்த இங்கதான் இருக்கு. நானே கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ கேட்ட. போட்டுக்கோ. இந்தடி இன்னொரு நைட்டி. வேணாமா. வேணாமா? சரி. சரி, இந்த இதை எடுத்து வச்சுக்கோ. இது கூட இன்னொன்னு எடுத்து வச்சுக்கிறியா? அவ்வளவுதானடி? அவ்வளவுதாம்மா. ஆ. அப். ஏய், ச்சே, காயத்ரி, சின்ன செயினா போட்டிருக்க. ஆபீஸ்க்கு போகும்போது கொஞ்சம் நல்லா தெரிய வேண்டாமா? இரு, நான் உனக்கு செயின் கொடுக்குறேன். திரும்பமா, நான் போட்டு விடுறேன். வா, நான் போட்டு விடுறேன். நான் போட்டுக்கிறேன்மா. நான் போட்டு விடுறேன், வா. இல்ல, நானே போட்டுக்கிறேன்மா. சரி, போட்டுக்கோ. எல்லாம் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேம்மா. ஜிப்பு போட்டுறவா? சரிம்மா. சரி மாமா, இப்ப நான் கிளம்புறேன். காயத்ரி, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு போன் பண்ணுன. சரிங்க மாமா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. காயத்ரி, ஜாகிரதையா போயிட்டு வா. சரிங்க மாமா. பாய். பாத்தியா, இந்த செயினை போட்ட உடனே கழுத்துக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. சரி, சரி, இந்த செல் எடுத்துக்கோ. வா போலாம். பேக் எடுத்துக்குவா? இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேம்மா. சரி, வா. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீ இப்படி நில்லு. நல்லா இருமா. நல்லா இருமா. நீ எங்க போனாலும் எப்பவும் நல்லா இருப்ப. இந்தம்மா, செலவு வச்சுக்க. ஐயோ அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? வச்சுக்கம்மா.
சொல்லு லட்சுமி. இருக்கட்டும், வச்சுக்கோமா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவறாம ஃபோன் பண்ணணும். உன்கிட்ட நாங்க பேசலன்னா நாங்க 2 பேரும் தவிச்சு போயிடுவோம்மா. கண்டிப்பா பண்றேம்மா. கௌரிய போய் அப்பப்போ பாத்துட்டு வாங்கம்மா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. நீ பத்திரமா இரு என்ன. பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா, வரேன்ப்பா. இல்லம்மா இருக்கட்டும். அப்பா விடுங்கப்பா, நானே எடுத்துக்கிறேன். சரி. கொடுங்க. போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. சரிம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வா. அம்மா, அங்க இறங்கின உடனே ஃபோன் பண்ணுமா. சரிங்கப்பா. போயிட்டு வரேம்மா. சாம்பார் சாதம், ஒரு கர்ட் ரைஸ். ஓகே ஏய், ஒரு சிப்ஸ் பாக்கெட். சரி மேடம். சார் நில்லுங்க. யாருங்க சார் வேணும்? காயத்ரி அர்ஜென்ட்டா பார்க்கணும். சூர்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களே சார். உண்மையாவா? உண்மையாதான் சார், அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்பதானே வேலைக்கு சேர்ந்தாங்க. அட ஆமா சார், உண்மைதான். இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வேலையை விட்டு போயிட்டாங்க சார். கிளம்புங்க சார். பழனி, இங்க வா. என்னங்க மேடம்? காயத்ரி மேடம் டிரான்ஸ்ஃபர் ஆயிதானே போயிருக்காங்க. நீ ஏன் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன? எல்லாம் காரணமா தான் மேடம். காயத்ரி மேடம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகும்போது சூர்யான்னு யாராவது இங்க வந்து விசாரிச்சா நான் வேலை விட்டு போனதா சொல்லு, டிரான்ஸ்ஃபர்ல போனதா சொல்லாதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க மேடம். என்னன்னு தெரியல மேடம். இந்த ஆள் 2-3 தடவை இங்க வந்திருக்காரு. இவர் வந்தாலே அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐ திங்க் இவர் ஏதோ டார்ச்சர் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க சொன்ன மாதிரியே சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இனிமே வரமாட்டார்ல. சரி, சீக்கிரம் வா. ஓகே மேடம். அந்த ரெசிப்ட் பார்த்து சொல்றியா? ஓ ஆமா, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தனே. 2 கேப்சூல், ஒரு மாத்திரை, அதானே? சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை. காயத்ரி எங்க போனாங்க ரேணுகா? ஊரு பூரா தேடிட்டேன். அவ வீட்லயும் பார்த்துட்டேன், அவ ஆபீஸ்லயும் கேட்டுட்டேன். அவ எங்க இருக்கான்னே தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க ரேணுகா, அவ எங்க இருக்கான்னு. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ரேணுகா, அவ எங்க இருக்கான்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்னால அவளை பார்க்காம இருக்கவே முடியாது.
உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? செத்துடலாம் போல இருக்கு தெரியுமா? செத்துட வேண்டியதானே?